ஈரான் விவகாரத்தில் புதிய குண்டை தூக்கி போட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அது குறித்து டிகோட் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. ஈரானுடைய மிக முக்கியமான கடற்படை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் தன்னை உச்ச தலைவர் பதவியேற்க ஈரான் மக்கள் அழைத்ததா ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டவர் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை தளபதியான அலி ரெஸ்ரா டாங்ஸிரி. ஹார்முஸ் நீரிணையை மூடி உலக நாடுகளுடைய எண்ணெய் போக்குவரத்தை தடுத்ததில் இவருக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான உத்தரவை செயல்படுத்தியவரில் இவர் தான் முக்கியமானவர். இதனால தான் த ஆர்கிடெக்ட் ஆஃப் தி பிளாக்கேட் அப்படின்னு இவர் அறியப்படுறாரு. சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு VHF ரேடியோக்கள் மூலமாக எச்சரிக்கை விடுக்க தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு போடுறாரு இவர். இதன் விளைவாக தினசரி 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்ற அந்த பாதையில் போக்குவரத்து கிட்டத்தட்ட 0 அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஹார்முஸ் நீரிணையை தாண்டி செல்ல முயன்ற வணிக கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த வணிக கப்பல்கள் மேலே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துறாரு. தற்போது வரைக்கும் சுமார் 21 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நீரிணையினுடைய குறுகிய பகுதிகளில் கன்னிவெடிகளை பதிப்பதன் மூலமாக சர்வதேச கப்பல்கள் ஹார்முஸ் பகுதியை நெருங்காமல் இருக்கிறத உறுதி செய்ததிலும் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹார்முஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களில் பாதுகாப்பு கட்டணம் வசூலிக்கக்கூடிய சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றதுலையும் முக்கியமான பங்காற்றியவரும் இவர் தான். இந்த டாங்ஸிரி அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய கடுமையான கருத்துக்களுக்காகவே அதிகமாக அறியப்பட்ட ஒரு நபர். 2007 நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது, அமெரிக்கா எங்களை சீண்டினால் அவர்களை மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் விரட்டி சென்று தாக்குவோம் அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் விடுத்தவர். இஸ்ரேலியர்கள் யூதர்கள், அமெரிக்கர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல அப்படின்னு குரான் கூறுகிறது அப்படின்லாம் சொல்லி பரபரப்பை உண்டாக்குனவர் அவர். கடந்த ஆண்டு ஈரானுடைய முதல் ட்ரோன் தாங்கி கப்பலை அறிமுகப்படுத்தியதிலையும் இவருடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இன்று அதிகாலை ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற கடற்படை தளத்தின் மீது இஸ்ரேல் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துது. இந்த வான்வழி தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. டாங்ஸிரியோட மரணம்ங்கிறது ஈரானுடைய கடற்படை பலத்திற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே சமயம் இது ஈரானை மேலும் ஆக்ரோஷமான பதிலடி கொடுக்க தூண்டும் அப்படிங்கிற ஒரு கவலையும் அச்சமும் அந்த பகுதியில் எழுந்திருக்கு. டாங்ஸிரி கொல்லப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் தன்னுடைய நிலப்பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளை நோக்கி சுமார் 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு நேரடியாக எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. டாங்ஸிரிக்கு பதிலாக கடற்படையினுடைய துணை தளபதியாக இருந்த ஒருத்தரை தற்காலிகமாக நியமித்து ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தை இன்னும் தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாப் அல் மண்டேப் அப்படிங்கிற நீரிணையை மூடிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க ஈரான். ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் இப்போது பாப் அல் மண்டேப் பகுதியையும் முடக்கப் போவதாக ஈரான் கொடுத்திருக்கிற மிரட்டல் கொஞ்சம் கவலைக்குரியதாக மாறி இருக்கு உலக நாடுகளுக்கு. இந்த 2 நீரிணைகளும் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலக நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கச்சா எண்ணெயில் சுமார் 30% விநியோகம் பாதிக்கப்படும். இதனால் கச்சா எண்ணெய் விலைங்கிறது பேரல் ஒன்றுக்கு $150 வரைக்கும் உயரும் அப்படின்னு நிபுணர்கள் அஞ்சுறாங்க. இதுக்கடையில் ஈரானுடைய உச்ச தலைவராக தன்னை பதவியேற்க அந்த நாட்டு மக்கள் தன்னை அழைத்ததா அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த ஆஃபரை தான் மறுத்து விட்டதாகவும் நோ தேங்க்யூ அப்படின்னு கூறிவிட்டதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. டொனால்ட் ட்ரம்போட இந்த பேட்டியை பகிர்ந்து ஈரான் ராணுவத்தினர் கிண்டல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு அனுப்பிய 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கிறது. இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு டெவலப்மெண்ட். அதுக்கு பதிலாக தற்போதைய போரை நிறுத்தத்துக்கு ஈரான் மிக கடுமையான ஒரு 5 நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜசீம் அல் புதைவி அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தவும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் ராஜதந்திர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். ஈரானுடைய தாக்குதல்களில் 85% அதிகமானவை வளைகுடா நாடுகளை இலக்கு வைத்தே நடத்தப்படுவதா அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய மிக வேகமான அதிரடிப்படையை சார்ந்த 2000 பாரா ட்ரூப்பர்ஸ் வீரர்களை அங்கு அனுப்பியிருக்கிறாங்க.
ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமாக இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டை கைப்பற்றுறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய சேதமடைந்த விமான ஓடுதளங்களை சீரமைக்க இவங்க பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுக்கும் போது இந்த நகர்வுகளையும் உன்னிப்பாக பார்க்குறாங்க. கார்க் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் ஈரான் அங்கே அதிரடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருவதாக செய்திகள் வருகின்றன. தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் ஆழமற்ற கடல் பகுதிகளில் ஈரான் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகளை பதிச்சிருக்குது. இதில் இராணுவ வீரர்களை குறிவைக்கக்கூடிய ஆன்டி பர்சனல், அதே போல் கவச வாகனங்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆர்மர், இந்த இருவகை கன்னிவெடிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவுடைய மரைன் வீரர்கள் தரையிறங்கிறத தடுக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். தோளில் வைத்து இயங்கக்கூடிய மேன்பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலான பாதுகாப்பு ஏவுகணைகள் ஈரான் அங்கே பெருமளவில் குமிச்சிருக்குது. கார்க் ஐலாண்டுடைய பாதுகாப்புக்காக ஈரான் தன்னுடைய கூடுதல் இராணுவ வீரர்களை அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த தீவை கைப்பற்றத்துக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணால் இது இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரை வழி போராக மாறும் அப்படின்னும் இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க.